ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அஃபீஷியல் ஓட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லிஸ்ட் வந்துருச்சு. ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நிறைய சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்து அன்அஃபீஷியலில் என்ன ஸ்டாண்டிங்ஸில் இருக்காங்க, அஃபீஷியலுக்கும் அன்அஃபீஷியலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எபிசோடோடைய ரிவ்யூ இன்னைக்கு எபிசோடில் எப்படி இருந்துச்சு அதையும் வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். சரியா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் எபிசோடில் 4 முக்கியமான நிகழ்வுகள் தான். ஒன்று மாக்காப்பா அந்த செஷன் வித்து டாப் 6 கண்டஸ்டன்ஸ், அவங்களுடைய கருத்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பற்றி ஒரு டிஸ்கஷன் போச்சு. விஷால் அன்ஷி இவங்க 2 பேருடைய கிரிஞ்சு கண்டென்ட்டு. சரியா? இன்னும் வந்து இவங்க திருந்தலை, நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்புறம் பெட்டி, பணப்பெட்டி. ஸோ பணப்பெட்டி இன்றைக்கி யார் வந்து எடுத்திருக்கா, என்ன ரவுண்டு வச்சாங்க? ஒரு ரவுண்டு தான் இன்றைக்கி வந்து ஏமாற்றம் தான். ஸோ நமக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது, என்னடா அது ஒரு ரவுண்டு வச்சிட்டிங்க அப்படின்ட்டு. சரியா? அடுத்து இந்த டாப் ஃபுல்லாக எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும் ஒரு சர்ப்ரைஸாக ஒரு ஒரு மூவி வந்து போட்டாங்க. மூவி மாதிரி, அதாவது குறும்படம் மாதிரி பிக் பாஸில் போட்டாங்க. ஸோ நல்லா இருந்தது. அந்த நிகழ்வை ஒட்டி எல்லாத்துக்கும் வந்து கேள்வி கேட்கப்படுது. ஓகேங்களா? ஸோ கேள்வினா எப்படின்னா, யார் உங்களுக்கு பெஸ்ட்டு, யார் பெஸ்ட்டு இல்லை, நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் என்ன அப்படின்ற மாதிரி டாப் 6க்குள்ளே அவங்க யார் பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு கூற்று. ஸோ எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அவ்வளோதான், மெயினாக இதுதான் எபிசோடோடைய ஹைலைட்ஸு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே இன்றைக்கி விஷால் மற்றும் அன்ஷி தான். நைட்டே பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா, அர்ணவை பற்றி. அவன் நீ வந்தப்பே சொன்னான், அதாவது அன்ஷி வந்து ஹாப்பியாக இருப்பான் விஷால்ன்ட்டு, நீ எதுக்கு என்ன சொல்கிற அப்படின்னு சொன்னேன். நான் கண்டஸ்டன்ட்ரா பேசுவேன்டா அப்படின்ற மாதிரி சொன்னான். அப்போயே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னோடனே அன்ஷிதா மூஞ்சே மாறிடுச்சு ஒரு மாதிரி. ஸோ என்ன ப்ராப்ளம் தெரில. அர்ணவ் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதா வந்து கழட்டி விட்டுருச்சு போல் அர்ணவை, இல்லை அர்ணவ் கழட்டி விட்டானான்னு தெரில. நான் ஃபீல் பண்ணுறதை பார்த்தா அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா பாய் பாய் அப்படின்னு காமிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 20 நிமிஷம் நான் பேசினேன்ற மாதிரி பவித்ரா கிட்ட லாஸ்ட்டாக சொல்லிட்டு இருந்தாப்புல. இன்றைக்கி எபிசோட் முடியும் பொழுது அன்ஷிதா கிட்ட நான் 20 மினிட்ஸ் தான் பேசினேன் வெளியே வந்த பிறகு. அதுக்கடுத்து அவன் என்கிட்ட சுத்தமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார். ஸோ ஏதோ கேட்பா சாப்பாடு வேணுமான்ட்டு, அதுக்கு வந்து தலையை ஆட்டிட்டு பவித்ரா சொல்லிவிடு அப்படிம்பார். அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஸோ அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நமக்கு பார்க்கும் பொழுது என்னடா இது இன்னமும் உண்மை இருக்கே அப்படின்ட்டு. அப்புறம் டாட்டா கிராண்டு காப்பி, அதுக்கு ஒரு டான்ஸை போட்டு அது ஒரு 10 நிமிஷம் தேவையில்லாமல் ஒரு கண்டென்ட்டு. அடுத்து பெட்டி ஆரம்பிக்குது. ஸோ பெட்டி பொறுத்த வரைக்கும் ரயான் சும்மா ஸ்பீடு அல்றான், சும்மாலாம் கிடையாது, பரவரன்னு ஓடுறாங்க. உசேன் போல்ட் ரெக்கார்டை பீட் பண்ணிடுவான் 100 மீட்டர் வச்சோம்னா. அந்தளவுக்கு சும்மா வேறு லெவலில் ஓடுறான். இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் பயங்கரமாக ஓடலாம் அப்படிங்கிறது தான். பட் தட் இஸ் குட், நல்ல ஒரு சேலஞ்சிங். ஸோ முத்து வந்து பயங்கர பில்டப் கொடுத்துட்டு இருந்த அந்த ஒரு டாஸ்க்கு சப்புன்னு முடிச்சுட்டு வந்தோடனே ஆஹா அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் கேர்ள்ஸுக்கு இன்னமும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம், அன்ஃபேராக தான் இருந்துச்சு. பட் பவித்ரா வின் பண்ண மாதிரி சொல்கிறாங்கல்ல, அது நமக்கு இன்றைக்கி தான் நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆகும் நமக்கு எபிசோடில். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து தீபக் மஞ்சரிலாம் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, ரணாவும் எல்லாருமே. ஸோ அருணும் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மேபி நாளைக்கு கிளம்பிடுவாங்க நினைக்கிறேன். அதாவது வெள்ளிக்கிழமை கிளம்பிடுவாங்க, நம்ம டெலிகாஸ்ட்டில் வெள்ளிக்கிழமை கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சனிக்கிழமை ஒரு நாள் வந்து சும்மா எல்லோரும் உட்காந்துப்பா இந்த டைரி எழுதுறது பேசுகிறது இந்த மாதிரி தான் போகும் என்னுடைய எதிர்பார்ப்பு சனிக்கிழமை பொறுத்த வரைக்கும். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், முடிய போகுது சீசன். வந்துட்டோங்க, புதன்கிழமை வந்துட்டோங்க. வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு, அவ்வளோதான். ஞாயிறு கிராண்ட் ஃபினாலே விட்டுருங்க. இன்னும் 3 நாட்கள் தான் பறக்குது சீசன் டைம். ஸோ ரயான் வந்து வெற்றி பெற்றுறான், அந்த பெட்டியை வந்து எடுத்துடுறாப்புல. அதுவும் 17 செகண்டில் எடுத்துடுறாரு. சரியா? அது ஒரு செஷன் நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து இந்த குறும்படம் ஒன்று போடுறாங்க பிக் பாஸ், கிட்டத்தட்ட அது ஒரு 10 நிமிஷம். ஸோ எல்லா டாஸ்க்கும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சிம்பிளாக டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா நூக் அண்ட் கார்னர்ஸில் சூப்பராக இருந்த மாதிரி ஒரு குறும்படம். அதெல்லாம் பார்த்துட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டு, எல்லாம் பயங்கர என்ஜாய்மெண்ட்டு. அதுக்கடுத்து ஆனந்தி வந்து சும்மா ஒரு கொளுத்தி போடுறாங்க இந்த மாதிரியப்பா டாப் 6 பற்றி பேசுங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கருத்துக்களை வைக்கிறாங்க. அது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம், எல்லாம் ஒரே பாயிண்ட் தான். பவித்ரா கிட்டே எவ்வளோ காமாக இருந்து ஒரு பொண்ணு இவ்வளோ தூரம் வந்திருக்கா, அது ஆச்சரியமாக இருக்குது. பொறுமை ஆச்சரியமாக இருக்குது, நிதானம் ஆச்சரியமாக இருக்குங்கிறது பவித்ரா ஸ்டாண்டு. ஜாக்லின் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர், எந்த நேரத்துலையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு பிளேயர், அடித்து ஆடுவா, எந்த நேரத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பலாம் அப்படின்ற மாதிரி. சௌந்தர்யா க்யூட்டு, மேஜிக்கு, உண்மையாக இருக்கா, ரியலாக இருக்கா. ரயான் அவன் ஒரு உழைப்பை தேடி ஓடக்கூடிய ஒரு பையன், அவன் டாஸ்க் பீஸ்ட். ரொம்ப நிறைய விஷயங்கள் அவனை பற்றி பெருமை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் மிஸ்டர் கூல்
அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு இதுதான் கூலாக ஹேண்டில் பண்ணுறான். பவித்ராவும் அதே மாதிரி தான். ஸோ ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ முத்துக்குமரனை பற்றி பேசும்பொழுது நல்ல பேச்சு திறமை நல்லாயிருக்கு. ப்ளஸ் அவன் ஒன்று டெடிக்கேட்டடாக இருந்தான்னா அவன் வந்து கடைசி வரைக்கும் இது பண்ணுவான். அப்புறம் இந்த இதில் நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கான் முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி அவனை பற்றி சில பாராட்டு மலைகள். ஸோ இது வந்து நடந்துச்சு. சரிங்களா? அடுத்து வந்து ஸ்ட்ரைட்டாக மாகாபாவோட என்ட்ரி தான். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை எபிசோடில். ஸோ மாகாபா உள்ளே வந்துட்டு ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் 1-on-1 செஷன் மாதிரி வச்சுருந்தாரு. இதில் மிட்வீக் எவிக்ஷன் ஏதாவது இருக்குமோன்ற மாதிரி ஒரு பயம் ஏற்படுத்திட்டாங்க. விஷால் வந்து தூக்கிட்டு போயிடலான்ற மாதிரி பிளான் பண்ணி ஒரு ப்ராங்க் பண்ணாப்புல நம்ம மாகாபா. பட் இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகலை. பட் பவித்ரா அவரே செஞ்சுட்டாங்க. பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கிடையாதுங்க, உட்காந்து பேசுறதுல அட்டி கலக்கலன்னு பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. பயங்கரம் கலாய். நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சௌந்தர்யா பேசுவாங்களா அந்த மாதிரி கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் கரகர வாய்ஸ், இது கொஞ்சம் அதிலே பேஸ் வாய்ஸ். பயங்கர கலாய். ஏம்மா போதும்மா நீ கிளம்புமான்றாரு. அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ என்னென்னா முக்கியமான கேள்விகள் பவித்ரா கிட்ட கேட்டது அப்படிங்கிறது, இப்படிமா நீ டாப் 6 வந்த, நீ என்ன சர்வே பண்ணுற இந்த வீட்டில் என்னோடனே அவங்க அதுக்கான பாயிண்ட்ஸ் இன்புட்ஸ்லாம் கொடுத்தது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த வீட்டில் அப்படி தான் எல்லாம் சொன்னாங்க. பட் அதை நான் ப்ரூவ் பண்ணணும் தான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. விஷால் வெறும் லவ் கண்டென்ட்டாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ லவ் கண்டென்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ மிட்வீகேஷன் வா போகலான்னொடனே அவன் வாங்க போகலான்றான். நீங்கள் கூட்டு போனால் நான் பெருமை தானே போடுவேன் அப்படின்றான். அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டு. அப்புறம் எதுனாலும் நோ சொல்ல பழகிட்டேன். அந்த மாதிரி புத்தர் மாதிரி பேசிகிட்டு இருந்தான். தர்சிகர் காண்டாவது அந்த சைடு உட்காந்து அதை கட் பண்ணிட்டாங்க எபிசோடில். பார்த்தீங்களா? லைவில் போட்டது. நான் கொஞ்சம் இருந்திருக்கலாம் பாஸ், எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது பாஸ் அப்படின்னு சொன்னோடனே பாஸ் பார்த்தார். என்ன முடிச்சுட்டு சாரி பாஸ் பூய் பாஸ்ன்னு இருக்கா, போமா வேலையை பாருமா அப்படின்ட்டார். சும்மா எப்போ பார்த்தாலும் இதே இந்த பொண்ணு வந்து இதே தான் சொல்லிட்டு கிடக்கு அப்படின்ற மாதிரி விட்டார். அடுத்து நம்ம ஜாக்லின் உள்ளே வந்து அவங்களும் பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. சரி, அதில் ஒரு கான்ட்ரவர்சி கமெண்ட். அதாவது இவளுக்கு முதல் 2400 க்ரீம் இருக்குது, நீ இஎம்ஐயில் கட்டுற, அப்புறம் எப்படி டைசன் வச்சுருக்க, சரி உனக்கும் அந்த பிரச்சனை இருக்குல்லன்னு சொல்லி ஆனந்த் எக்ஸ்பிளைன் பண்ணி அனுஷிதா வந்து அது தப்பாக இருக்குது, வெளியே அவங்க என்னமோ காசு இருக்கிற மாதிரி நீ காசு இல்லாத மாதிரி, அது வெளியே தப்பாக போகும், அந்த ஒரு விஷயம். மற்றபடி ஜாக்லினுக்கு பெருசாக எதுவும் இல்லை. சரி, அப்புறம் ரயானுக்கு வந்து படப்பேர், உங்கள் ஒரு கேரக்டர் ஒரு ஸ்டோரி என்ன பண்ணோன்னு அந்த ஹீரோ ஹீரோயின் அதே மாதிரி தான் முத்துக்கும் கேட்குறாரு, ஹீரோ ஹீரோயின் யாருன்ட்டு அந்த சின்ன சின்ன விஷயம். அப்புறம் பேசிடி அப்படின்னு வைக்கிறார் முத்துக்கு ஒரு டைட்டில். ஸோ ரயான் நல்லா விளையாடுறப்பா தம்பி அப்படின்ட்டாரு. ஸோ மற்றபடி பெருசாலாம் இல்லைங்க, சிம்பிளான கான்வர்சேஷன் தான். இத்தனைக்கு ஒர்த்தில்லாத ஒரு கான்வர்சேஷன் நான் பார்க்குறேன். அது எதுவுமே ஒரு பெருசாக மனசில் நிற்கலை. மாகாபா வந்தது எதுக்கு வந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி நம்ம தான் வைக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு எபிசோட். அப்புறம் கடைசியாக அந்த அர்ணவ் வந்து அன்ஷிதா கிட்ட பேசாமல் பவித்ரா விட்டு பேசினப்ப பவித்ரா வந்து என்னங்க சும்மா தாங்க கேட்டேன், என்ன இல்லைம்மா நான் சொல்கிறேன், எனக்கு நான் மண்டையாட்டினேன் அவங்க பார்க்கல, அதனால் உங்களை விட்டு சொல்ல சொன்னேன் அப்படின்னு. சரி சரி ஏதோ பர்சனல் போல் உங்களுக்கு நான் கேட்கல அப்படின்றாங்க. ஆமாம் ஆமாம்மா கேட்காதம்மா அப்படின்ட்டாப்புல. அது என்ன இளவு நமக்கும் தெரியாது. சரியாக பாஸ் ஆன் பண்ணிடுவோம். அஃபீஷியல் ஸ்டாண்டிங்ஸ் வந்துருச்சுங்க. இதில் சேஞ்சஸ் வந்து இருக்குது. ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னா செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் முத்துக்குமரன், அதில் உடைக்கவே முடியல. அதுக்கடுத்து மிகப்பெரிய ஒரு சேஞ்சு. இரண்டாவது ஜாக்லின் வந்திருக்காங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வெளியே போயிட்டான்னு சொல்லி ஒரு சர்க்குலேட் ஆச்சுல்ல, விட்டுச்சு மேய்ஞ்சிட்டாங்க ஓட்டு ஜாக்லினுக்கு, அடிச்சு தூக்கிட்டாங்க ஜாக்லினுக்கு. செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. இப்போ தேர்ட் பிளேஸில் சௌந்தர்யா வந்துட்டாங்க. ரொம்ப சொற்ப வித்தியாசம் தான், அட்டி பயங்கர போட்டி. ஃபோர்த்து பிளேஸில் நம்ம விஷால் இருக்கார். ஃபிஃப்த் பிளேஸில் ரயான் இம்ப்ரூவ் ஆகிருக்கார். 3 சேஞ்ச் நடந்திருக்கு. அதாவது விஷால் 4 போயிருக்காரு, சௌந்தர்யா 3 வந்திருக்காங்க, ஜாக்லின் 2 போயிருக்காங்க. லாஸ்ட்டாக பவித்ரா வந்து கடைசி போய் ரயான் முன்னாடி வந்திருக்கான் அஃபீஷியல். ஸோ இவ்வளோ சேஞ்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வெரி குட். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ.